அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி 1921ஆம் ஆண்டு சித்த சமாஜம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி சித்தவேதம் என்கின்ற ஒரு புத்தகத்தை தன்னுடைய உடலிலே உள்ள சித்தத்தை உணர்ந்து இந்த சித்தம் என்னெல்லாம் செய்கிறது அப்படின்றத சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர் தன்னை ஜெகஜோதி அப்படின்றது தான் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதத்தில் சித்தத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத ஒரு ஜிஸ்ட். அப்போ சித்தம் என்பது என்ன அப்படின்றத பார்க்கும்போது நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சத்து, சித்து, ஆனந்தம். இந்த சத்து என்பது பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி. ஒவ்வொரு உயிர்களில் இருக்கிற எனர்ஜி மூலமாக தான் ஒவ்வொரு உயிர்களும் உற்பத்தி ஆகிறது, அந்த உயிர்கள் இயங்குகிறது. இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா பிறந்து வாழ்கிறான், அவன் சத்தின் மூலமாக பிறக்கிறான், சத்தின் மூலமாக வாழ்கிறான். அந்த சத்து அற்று போகும்போது அவன் செத்து போகிறான். சத்து போயிற்று, சத்து போயிற்று, செத்து போகிறான். அப்போ இந்த செத்து போகாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம சித்து பொருளாக மாற்ற வேண்டும். அதை தான் நம்முடைய சித்தர்கள்லாம் செஞ்சாங்க. அப்போது இந்த உலகத்தில் சுவாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மாயா சமுத்திரம் அப்படின்றது தான் சுவாமி சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் உண்மையாக பொய்யா அப்படின்னா இந்த உலகம் உண்மையானது. இந்த உலகத்தில் நாம் கேட்பது, பார்ப்பது, நடப்பது எல்லாமே உண்மையாக பொய்யா அப்படின்னா எல்லாமே உண்மையானது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. அப்போ உதாரணமாக ஒருவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்கிறது. ஒரு வீட்டிலேருந்து வெளியில் வந்தார்னா வெளியில் இருக்கிற பொருட்கள்லாம் நாம் பார்க்குறோம். ஆனால் வெளியில் அந்த வீட்டை விட்டு வெளியில் நாம் பார்க்குற பொருட்கள்லாம் நமக்கு சொந்தமானதா அப்படின்னா நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு எது சொந்தம் அப்படின்னா நமக்கு அந்த வீடு மட்டும்தான் சொந்தம். பட் இன்றைய நிலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லோருடைய மனமும் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போய் திரிஞ்சிட்ருக்குது. சொந்தமில்லாத பொருட்களை தன்னுடைய சொந்தம் என்று அது நினைத்து கொண்டிருக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இது மாயா சமுத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாயா சமுத்திரம்னா இந்த மாயா அப்படின்ற வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் நிலையை கொடுக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னா மாயானா ஏதோ வேறு ஏதோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் கூட இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயம். மாய்ந்து போகக்கூடிய விஷயங்கள் மாயா. இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே அது ஜீரணமாகுது, அது சத்தாக பிரியுது, அசத்தாக பிரியுது. சத்தாக பிரிஞ்சது உடம்புல சேருது, அசத்தாக பிரிஞ்சது மலமாக வெளியில் வந்துடுது. அதே போல் நம்முடைய மூச்சு காற்று வெளியில் போச்சு அப்படின்னா ஒன்ஸ் வெளியில் போச்சுன்னா அது விரயமானது தான். அது உள்ளுக்குள்ளே போனால் மட்டும்தான் அது சேமிப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. அப்போ தன்னில் இருக்கிற ஒரு அந்த எனர்ஜி என்கின்ற அந்த சத்து வெளியிலே சென்று அழிகிறது. அதுக்கு பேர் மாயான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாயையை வச்சு தான் நாம் இந்த உலகத்தை ஸ்தாபிச்சிருக்கிறோம். இந்த மாயாவை வச்சு தான், மாய்ந்து போகின்ற சக்தியை வைத்து தான் இந்த உலகம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் யாரால் செய்யப்பட்டது? மனிதர்களால் செய்யப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான கண்டுபிடிப்புகள், எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். வீடு போன்ற விஷயங்கள், ஈவன் ஒரு ஏரி குளம் வெட்டுறதுக்கு கூட மனிதனுடைய உழைப்பினால் தான் அது செய்யப்பட்டிருக்கிறது. அது இயற்கையான அமைந்த ஒரு விஷயங்கள்ன்றது வேறு, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதுன்றது வேறு. அப்போ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புற உலகை, நாம் காணும் உலகை யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னா அது மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ இந்த மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்ட எல்லா ஒரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா அழிந்து போகக்கூடிய நிலையிலே இருக்கும், அழிந்து போயிடும். நாம் செய்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது, அதோடு அது அழிஞ்சிடும். ஆனால் இந்த வீடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த வீடு நமக்குள்ளே இருக்கிற வீடு, நமக்குள்ளே இருக்குன்னா இந்த என்ஜான் உடம்பில் இருக்கிற அந்த தான் வீடு. வீடு பேர் அடைதல்னால் என்ன அப்படின்னா நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த சத்தை சித்தாக மாற்றுவது. சித்தாக மாற்றுறதுனா என்ன அப்படின்னா
புற உலகத்திலே வந்து புறம்போக்காக புறத்தில் போக்கி, அதாவது தன்னுடைய சக்தியை புறத்தில் போக்கி புறம்போக்காக அலையாமல் தன்னுடைய வீடு என்கின்ற அந்த பட்டாவிலே சென்று வசிப்பது. பட்டா அப்படின்னா என்ன? பட்டானா நம்ம வந்து எழுதி கொடுக்குறோமே அந்த பட்டாவா? இல்லை. நம்முடைய புருவ மையம் என்கின்ற அந்த நிலை, அதுதான் வந்து ஈசனுடைய ஸ்தானம். அந்த ஈசனுடைய ஸ்தானத்தை நாம் போய் அங்கே அடைக்கலம் பெறுதல், பட்டு ஆன்மாவாக தெளிதல், ஆன்மாவை தெளிதல். அப்போ படி அப்படின்னு சொல்லுவாங்க. படினா என்ன? நம்ம ஏறி போகிறோமே அந்த படியா? இல்லை, படித்தல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ரீடுன்னு சொல்கிறோம் நாம். இந்த ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னிலே இருக்கின்ற அளப்பரிய இந்த விஷயத்தை வந்து நாம் படிக்கிறது தான் ரீடிங்னு பேர். அப்போ தன்னைத்தான் படிக்க வேண்டும். இந்த தன்னைத்தான் படிக்கிறதுனாலே எல்லாரும் என்ன மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே இருக்குது, அதை நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதனால தான் பெருவாரியான பேர் வந்து படித்தல்னா என்னன்றதே புரியாமல் இருக்கிறாங்க. அப்போ படிக்கிறதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கல்வின்னு பேர். கல்வி. இந்த கல்வி அப்படின்றத நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கல்வி வினைகளை விட்டு கல் போல் ஜடம் போல் நாம் இருந்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக நாம் வந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தவங்க பேசுகிறது நமக்கு கேட்காது. ஆனால் நாம் அமைதியாக இருந்தோம்னா அடுத்தவங்க பேசுகிறது நமக்கு கேட்கும். அது மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் பேசுது பார்த்திங்களா? அந்த உள்ளிலே இருக்கிற விஷயம், அந்த பேச்சை நாம் கேட்பதற்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் பேசுகிறத முதல்ல நிறுத்தணும். அதனால தான் யோகிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மௌனம் என்பது ஒரு சிறந்த தவம்னு சொல்கிறாங்க. சரி, அந்த காலத்தில் வந்து மௌனமாக இருந்து இந்த உள்ளுக்குள்ள எண்ணத்தை இந்த யோகிகள்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, இந்த உடம்புல இருக்கிற செல்கள் வந்து ஒன்றோட ஒன்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த செல்கள் பிரியும் பொழுது அதனுடைய அந்த சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா, ஆ உ இம் ஆ உம் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு செல்லு பிரியும் போதும் ரொம்ப அது வந்து ரொம்ப ஆழ்ந்து உற்று நோக்கும்போது அந்த ஆ உ இம்னு வரும். அதனால தான் அகார உகார மகாரம் சொல்லிட்டு ஓம்கார நாதத்திலே இந்த உயிர்கள் பிறக்கிறதுன்றத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நாம் சயின்ஸ் நமக்கு வந்துருச்சு. அதாவது மருத்துவம் சார்ந்த அந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்ததுனால நம்முடைய உடம்பில் என்னென்னலாம் நிகழுது அப்படின்றதெல்லாம் நாம் தெளிவாக பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா, சித்தர்கள் 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம அறிவியல் என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்முடைய உடம்பில் வந்து 37 ட்ரில்லியன் செல்கள் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த செல்கள் தான் தேவர்களாக அவர்கள் உணர்ந்தாங்க. அன்றைக்கி அவங்க உணர்வு ரீதியில் உணர்ந்தாங்க. நாம் இந்த உடம்பை இன்றைக்கி பகுத்தாய்ந்து இந்த உடம்பு செல்களால் வடிவமைக்கப்பட்டது, அதன் மூலமாகத்தான் நாம் வாழ்கிறோம். அப்போது 33 கோடி தேவர்கள் என்று சொல்லும் பொழுது 37 ட்ரில்லியன் செல்கள் இந்த உடலிலே இருக்கிறது என்பதை அந்த காலத்தில் படித்ததும் இந்த காலத்தில் கண்டுபிடிச்சதும் ரெண்டும் ஒன்றா மேட்ச் ஆகுது. அப்போ அதே நேரத்தில் தேவர்கள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வந்து இவங்க வந்து அசுரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து அன்னைக்கு சித்தர் பெருமக்கள் ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதை தான் வந்து மகாபாரதமாக வடிவமைச்சு வச்சாங்க. அப்போது அசுரர்கள் என்ன அப்படின்னா சூரர்கள் அப்படின்னு பேர். அப்போ அட்சரத்தை கொண்டு சூரத்தனமாக வேலைகளை செய்வது, அதாவது உடம்பில் இருக்கிற ஆற்றலை கொண்டு நல்ல விஷயங்களை செய்வது. இப்போ இந்த உடம்பை காப்பாற்றுறது யார் அப்படின்னா, இந்த செல்களுக்கு வந்து உணவு தேவை. நீங்கள் என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் செய்கிற இட்லி வடை பொங்கல்லாம் நேரடியாக செல்களுக்கு போயிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இந்த அசுரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மளுடைய உடம்பில் இருப்பாங்க. அதாவது நுண்ணுயிரிகள், அதுதான் 100 ட்ரில்லியன் அசுர செல்களாக இருக்கிறார்கள், கிருமிகள். இந்த அசுரர்கள் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை தேவர்கள் உண்ணக்கூடிய, அதாவது செல்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அவர்கள் அதை வந்து பக்குவப்படுத்துவார்கள். இன்றைக்கி வந்து நாம் கண்டதை சாப்பிட்றோம், உணவை சிதைச்சி சாப்பிட்றோம். ஆனால் இதை நேரடியாக வந்து செல்களுக்கு போச்சு அப்படின்னா செல்கள் வந்து ஒரு நாளில் செத்துவிடும். இப்போ நீங்கள் மசாலா வந்து எல்லாத்தையும் தடவி எண்ணெயில் பொரித்து நேராக வந்து போட்டுட்டு இந்த மசாலா வடையோ அல்லது மசாலா பொங்கலோ பூரியோ நேராக போய் நம்முடைய செல்களில் போச்சுன்னா அந்த செல்லு உடனே செத்து போயிடும். அப்போ இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய உடம்பில் இருந்து கொண்டு வருகின்ற இந்த உணவுப் பொருட்களை வந்து சிதைச்சி பிரித்து
அதை வந்து குளுக்கோஸ் என்று சொல்லக்கூடிய குளுக்கோகான் என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை பொருளாக மாற்றி அதை மட்டும்தான் அவங்க வந்து செல்லுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒழுங்கான சர்க்கரையாக மாறிச்சா இல்லையான்னு சொல்கிறது செக் பண்ணுறது தான் நம்முடைய பேன்க்ரியாஸு. இந்த பேன்க்ரியாஸில் இருந்து வரக்கூடிய அந்த இன்சுலின் வந்து இந்த ஜீரணம் ஆன பொருள் வந்து செல்களுக்கு செலுத்தக்கூடிய அளவில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவார் அவர். அதுதான் இன்சுலின். இன்சுலின் தான் கீ. இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அலிபாபா கூடைய வந்து அவர் திறந்து செல் அப்படின்ற உள்ளுக்குள்ளே போயிடுவார். அப்போ இந்த செல்லுக்குள்ளே போனவுடனே அந்த குளுக்கோகன் என்ற அந்த குளுக்கோஸை நம்ம உடம்புல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா வந்து அதை வந்து ஜீரணம் பண்ணி அதிலிருந்து நமக்கு செல்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் போது பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமான சமையல் உள்ளுக்குள்ளே நடக்குது பாருங்கள். ஒவ்வொரு செல்லுலேயும் 4-5 மைட்டோகாண்ட்ரியா அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த பூரி பொங்கல்லாம் நேராக சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? நான் தான் சொன்னேன்ல, சங்கு தான் ஒரே நாளில். அப்போ நம்முடைய உடம்பில் இருக்கின்ற அந்த நுண்ணுயிரிகள், குடலில் இருக்கிற அந்த கட்பயோம்ஸ், இவைகள் எல்லாம் வந்து அதை நொதித்தல் செய்து உடலுக்கு செல்லுக்கு தேவையான அந்த நல்ல பக்குவமான பொருளை அது உள்ளுக்குள்ளே கொடுக்குது. இந்த செல்லு ஒழுங்காக இந்த அதுலேயும் போகிற நல்ல உணவுகள் செல்கள் போச்சுன்னா தான் அது நல்ல செல்லாக இருக்கும். அப்பையும் நாம் கெட்ட உணவுகள் இதுலேயும் இந்த செல்களால் இந்த நுண்ணுயிரிகளால் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியவே தெரியாத அளவுக்கு மாம்ச உணவுகள் ஏற்கனவே செல்லாக இருக்கிற அந்த மாம்ச உணவுகள் நாம் சாப்பிட்டோன்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த செல்லை வந்து சிதைச்சிரும். சரி, ஏன் சார் சிதைக்கிற மாம்ச உணவு சாப்பிட்றதுனால உடனே நாம் செத்து போகணும்? ஏன்னா செத்து போகிறோம். எப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து 120 வருஷம் இருக்கக்கூடிய அந்த டியூ டேட் வந்து நமக்கு 60 வருஷத்துக்குள்ளேயே வந்துடுது. இன்றைக்கி 30 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது, 20 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது. இதெல்லாம் என்ன காரணம்? முறையற்ற நெறியற்ற உணவு பழக்கங்களும் முறையற்ற நெறியற்ற அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான். அப்போ இதுதான் மாயை. எது மாயை? நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத அந்த உணவுகளை நம்மளுடைய உடம்புக்கு சத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் மாயா. அப்போ மாயும் பொருள்கள்ன்றது வந்து நம்முடைய மூச்சுக்காற்றும் மாயுது. இந்த மூச்சுக்காற்றின் வழியாக நாம் தயார் பண்ணுற அந்த பொருட்கள், அந்த உணவுப் பொருட்கள், அதுவும் நம்மளை மாயடிக்க செய்யுது. இந்த யமன்றது வந்து எங்கேருந்து வரான் அப்படின்னா நம்முடைய வாய் உள்ளாடி நுழைஞ்சி உடம்பு உள்ளெல்லாம் ஃபுல்லாக வேலை செஞ்சு நம்மளை காலி பண்ணுறான். அப்போ யமனுடைய வாசல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த நுனி நாக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த நுனி நாக்குக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்த உணவை வந்து நாம் நல்ல உணவாக இந்த உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இந்த உடல் என்பது குளுக்கோகான் என்ற சர்க்கரை பொருளாக மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும், அந்த செல்கள் ஏற்றுக்கொள்ளும். நாம் வந்து இந்த பீஃபு மற்ற மட்டனு சிக்கனு சுக்கா அது இது டிக்கா இதெல்லாம் வந்து நாம் கொடுத்தோம் அப்படின்னா அது உடம்பை நேரடியாக ஏற்றுக்காதுன்றது அந்த புரிதல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அறிவு. எது என்னுடைய உடம்புக்கு ஏற்றுக்கிறது எது, எதுக்கு ஏற்றுக்காது எதுன்றதை தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா. வாய் ருசிக்கு எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் உள்ளே போட்டு தள்ளுறோம் பார்த்தீங்களா, அதுதான் யமனுடைய வேலை. அப்போ இந்த யமன் யார் அப்படின்னா நம்முடைய நாக்கு ருசி தான். அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி சிதைச்சி போயிட்டாங்க. இந்த கண் பார்க்குது நல்ல செவன்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த சிந்தட்டிக் கலர்ஸ்லாம் போட்டு அதை எண்ணெயில் பொரித்து அதை எடுத்து அப்படியே லைனாக அடுக்கி வச்சோம்னா அந்த கண் அப்படியே பார்த்துட்டு மேயுது. உடனே அதை தூக்கி உள்ளுக்குள்ளே போடணும். ஏற்கனவே எண்ணெயில் போட்டு வாட்டி வதைச்ச பொருள் இதுக்கு உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? அதை ஜீரணிக்கிறதுக்கான என்சைம்கள் இந்த உடம்புலேயே கிடையாது. ஏடா அது சித்தவேதத்தை பற்றி பேசிட்டு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா சாமி சொல்கிறார், நீங்கள் உண்ணும் உணவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நொதித்தல் செய்து அது ஒரு விதமான கேஸாக வருது அப்படின்றார். அதுதான் அந்த வேலையை செய்கிறவங்க தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்பயம். அது அன்றைக்கி சாமி வந்து இந்த அறிவியலோடு அவர் இணைச்சி பார்த்து சொல்லலை. இன்றைக்கி நாம் அறிவியல் புரிஞ்சதுனால இதை நாம் சொல்கிறோம். அப்போ இதிலிருந்து வருகின்ற அந்த விதை தான் சுக்கிலம். இன்றைக்கி வந்து சுக்கிலத்தோட தன்மையே கெட்டு போச்சு. காரணம் என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அவ்வளோ குலகார சாப்பாடாக சாப்பிட்றோம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க, ஜிஎம்ஓ ஃபுட்டு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். என்ன பண்ணுறது? 120 நாட்களில் தயாராக வேண்டிய ஒரு நெல் 160 நாட்களில் தயாராக வேண்டிய நெல் எனக்கு 30 நாளில் வேணும்.
45 நாளில் வேணும், 60 நாளில் வேணும். என்ன பண்ணுறான், விஞ்ஞானம்ன்ற பேரில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை உட்கார வச்சுட்டு அதற்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ், இந்த தேள், பாம்பு, தவளை இதனுடைய அந்த செல்கள்லாம் எடுத்து அந்த தாவரங்களுடைய செல்களில் வந்து இதை அடிக்கிறான். ஏன் அப்படின்னா இந்த லிவிங் பீயிங்ஸ்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நொடி பொழுதும் வந்து அது பல்கி பெருகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு மாடு வந்து குட்டி போட்டுச்சுன்னா அன்றைக்கே எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த செல்லை எடுத்து ஒரு பயிரில் வந்து நாம் அடித்தோம் அப்படின்னா அந்த வளர்ச்சி வந்து துரிதமாக மாறும். ஆனால் இதனுடைய அந்த தாவரங்களினுடைய அந்த இயல்பான குணாதிசயம் அந்த ஜிஎம்ஓ ஃபுட்டில் இருக்குமானா இருக்காது. அப்போ நாம் யமனை எங்கே போடுறோம் பார்த்தீங்களா, சாப்பாடுன்ற பேரில் யமனை நாம் சாப்பிட்டுட்ருக்குறோம், விஷத்தை சாப்பிட்டுட்ருக்குறோம். ஸோ யமனுடைய மறுபெயர் வந்து விஷம். ஆக இந்த விஷம் உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்முடைய உடம்பில் சிதைக்கிறதுன் காரணமாக அந்த விஷமாகப்பட்டது மிக கொடிய விஷமாக மாறினதுனால்தான் நம்முடைய உடம்புக்கு வந்து கேன்சர் போன்ற செல்கள், அந்த கொடிய வியாதிகள்லாம் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம், நாம் இன்றைக்கி நிதானமாக இருக்கிறோமானா நிதானமாக யாருமே கிடையாது. எல்லாரும் பரபரப்பான ஒரு சூழல். என்ன, எல்லாரும் ஏதாவது இருட்டை பார்த்து பயந்துற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதை நாம் க்ரியேட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளான்னைக்கு என்ன நடக்குமோ, ஏதோ நம்ம 2000 வருஷம் 3000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ போகிற மாதிரியான திட்டமிடுதல் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். நமக்கு முன்னால் கோடான கோடி பேர் சாதிச்சுட்டு போனவன் எல்லாரும் வந்து சத்து போய் தான் செத்து போயிட்டான். ஆனால் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த மனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ காலமாக இந்த பூமியில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாயையை வந்து நமக்கு ஏற்படுத்துது. நாளைக்கு பல பேர் சாவான், நம்ம நண்பர்கள் சாவாங்க, நம்ம குழந்தைங்க போகும். ஆனால் அப்போ கூட இவனுக்கு அந்த அறிவு வராது, நமக்கு சாவுன்னு ஒன்று இருக்குதுன்ற அறிவு வராது. இந்த உலகத்தில் எவ்வளோ கெடுதல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணலாம், இந்த உடம்புக்கு என்ன அளவுக்கு கெடுதல் பண்ணமோ அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் வந்து இன்றைக்கி மக்கள் வாடுறதுனால இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து வந்துடுச்சு. பத்தாவது குறைக்க விளம்பரங்கள். நாளைக்கு நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்கள் மனைவி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, விளம்பரம். நாளைக்கு அவங்க செத்து போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விளம்பரம். அப்போ நீ சம்பாதிக்கிறத எல்லாத்தையும் வந்து அங்கே அரசாங்கத்துக்கும் இதுக்கும் கட்டிக்கிட்டே வந்துட்டு நீ கட்சியில் சாகும்போது சாவு வராமல் போயிடப்போதான் நான் இல்லை வந்து தான் தீரும். அப்போ இன்றைக்கி யாருமே அவங்க வாழ்க்கையை வாழறதே கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்கள், யாராவது நம்ம வாழ்க்கையை வாழறோமா? யாரோ ஒருத்தனுக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம், எவனோ ஒருத்தனுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சோம்பேறித்தனமாக உட்கார்றதை பற்றி நான் சொல்லலை. நமக்கு என்ன தேவை, இந்த சத்தை வந்து சித்தாக மாற்றணும். யாருக்காவது இந்த விஷயம் தெரியுதா? சத்தான இந்த உடம்பில் இருக்கிற அந்த செல்களை சித்து பொருளாக மாற்றணுன்ற அந்த ரகசியம் யாருக்காவது தெரியுதா? நான் இதை சாதிக்க போகிறேன், அதை சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சாதிக்கிற காலத்திலேயே வந்து செத்து போகிறானுங்களே, அதுதானே இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்குது. பல பேர் பல அடிமைகளாக தானே வாழ்ந்துட்டுருக்குறான். ஆனால் நான் அடிமையாக வாழறோன்றதே எவ்வளோ பேருக்கு வந்து தெரியுது? நான் வந்து ஆகச்சிறந்த அடிமையாக நான் வாழறேன் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியுது? பிள்ளைக்கு இதை பண்ணணும், பொண்டாட்டிக்கு அதை பண்ணணும், நான் வீடு கட்டணும், வாசல் கட்டணும், இது கட்டணும், எல்லா வீடையும் கட்டி உண்மையான வீடான இந்த என்ஜான் உடம்பை வந்து நாம் இழந்துட்டுருக்கிறோமே, இது எத்தனை பேருக்கு தெரியுது? இன்சூரன்ஸ் கட்டிட்டேன்னா எனக்கு வந்து வீடு உறுதி. ஆமாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன்னா நான் வந்து சாவுன்றது எனக்கு வராது. உண்மையா? உன்னுடைய எக்ஸ்பென்சஸை அதை மீட் பண்ணும். அந்த நேரத்தில் உன்னுடைய உடம்பை பற்றின அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு என்ன தேவை, ஏது தேவை, என்ன மாதிரியான மன அழுத்தத்தோடு வந்து நாம் விடுபட்டு வாழணும், இப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு சாவுன்றது ஒன்று வருமா? அப்படின்னா மரணமில்லாத ஒரு மரணம் தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த மரணமில்லாத மரம், சித் மரணம் அப்படின்ற ஒரு நிலையை யாராவது எழுதியிருக்கிறோமா? அதை பற்றி சிந்திச்சிருக்கிறோமா? அந்த மாதிரி வாழ்ந்தவர்களை பற்றி யோசிச்சுருக்கிறோமா? இன்றைக்கி இலுமினாட்டிகள் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு உங்களை நுகர்வு அடிமைகளாக மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் நுகர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு அறிவியல் வளர்ச்சிகளை நாம் அனுபவிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால்
இந்த ஜீவனுடைய அந்த வாழ்க்கை தான் பிரதானம் அப்படின்றத எந்த ஒரு மனிதனும் உணராமல் புறம்போக்குகளாக சுற்றி கொண்டே இருக்கிறோம் பார்த்திங்கன்னாங்களா. இதுதான் இன்றைய வாழ்வினுடைய மிகப்பெரிய அவலநிலை. இதனால தான் நம்ம ஏன் வர்றோம், ஏன் வாழறோம், எதனால் இது பண்ணுறோன்னு இது பண்ண தெரியாமலே செத்துட்ருக்குறோம். ஆக வாழும்போது நமக்கு வந்து ஏராளமான டாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று முடித்தா இன்னொன்று, இன்னொரு முடித்தா இன்னொன்று. வீட்டு நம்ம வந்துட்டுருக்குறோம். ஒரு வேலை முடிச்சோம்னா இன்னொரு வேலை, இன்னும் ஒரு செலவு முடிச்சுன்னா இன்னொரு செலவு. நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து சாவர வரைக்கும் அந்த செலவு வந்து நமக்கு குறைக்குதானா? குறையிறதே கிடையாது. அது அடுத்து போயிட்டே இருக்கு. அப்போ இந்த செலவீனங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எடுத்து கொண்டு போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிம்மதி இல்லாமல் அலைஞ்சி ஏண்டாப்பா வாழறோன்னு சொல்லிட்டு அந்த மரணம் கடைசி மூச்சு விடும்போது யாராவது அப்போ சிந்தனை வரும், வராமலாம் போகாது. இதனால் வரைக்கும் நம்ம மனைவின்னு நினச்சோம், பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு நினச்சோம், இந்த உலகம் நம்மளுதுன்னு நினச்சோம், இந்த வீடு எழுதுன்னு நினச்சோம், இந்த கார் எழுதுன்னு நினச்சோம், பங்களா எழுதுன்னு நினச்சோம். அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு உணர்வு வருதா இல்லையா? இதுதான் இந்த மாயா சமுத்திரம். இந்த மாயா சமுத்திரத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா அந்த கடைசி நேரத்தில் அந்த மூச்சு போது பாருங்கள், மாய்ந்து இந்த உலகில் சாகிறது, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் இந்த மாயா சமுத்திரம். இந்த மாயா சமுத்திரத்துலேருந்து விடுபடுறது எப்படி? அப்போ அதுதான் தன்னைத்தான் அறியும் கல்வியை நாம் கற்க வேண்டும். அந்த கல்வி தான் சித்த வித்தை என்கின்ற ஒரு மகத்தான ஒரு கல்வி. இதில் சித்த வித்தை எடுத்துகிட்ட உடனே நாம் வந்து பெரிய ஞானியாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களாம் பல பேர் உண்டு. சித்த வித்தை வந்து நம்மளை வந்து மெக்கானிக்கலாக நம்மளை வந்து தயார் பண்ணும். அதாவது இந்த ஜீவனை நாசம் அடையாமல் விரயம் ஆகாமல் இந்த மூச்சு காற்றை எடுத்துகிட்டு போய் சொஸ்தானம் என்கின்ற அதனுடைய இருப்பிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இந்த மனம் என்ற பன்னாடையை நாம் தான் உருவாக்கணும். பல பேர் இந்த மனசை எப்படி நெறிமுறைப்படுத்துறதுன்னு தெரியாமல் 30 வருஷம் சித்த வித்தை பண்ணேன், 40 வருஷம் சித்த வித்தை பண்ணேன், 50 வருஷம் சித்த வித்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசை விட்டுடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? கர்ப்புருன்னு அந்த உள்ளுக்குள்ளே சுவாசத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டே இருந்தால் அதில் ஒரு பலன் கிடைக்குது. மரணம் அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த போய்ட்டு உள்ள புருவ மத்தியத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு சகஜ சமாதி நிலையில் வந்து மக்களுக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆகும்? கை கால் ஆடும், உஷ்ணம் இருக்கும் கொஞ்சம். அது என்ன? இந்த சித்தவித்தை பண்ணனுடைய விளைவு. ஆனால் பூரணமான சமாதி, நிர்விகல்பமான சமாதி, அதற்கு எப்படி தயாராகிறது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியார்த்திகள் தயாராகிறாங்களா அப்படின்னா தயாராகிறதில்லை. ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி ஒரு வித்தை இருக்குதுன்னே தெரியாது. அது வித்தை எடுத்தவனும் அதை முழுமையாக அதை உணர்ந்து அதை செய்கிறது கிடையாது. நாளைக்கு சமாதி ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி என்னப்பா சாப்பிட்டார் அப்படின்னா, நல்ல சாப்பிட்டார் சார், 3 வேளை சாப்பிட்டாரு, நைட்டு படுத்தார், காலையில் சமாதி ஆகிட்டார். இதுக்கு பேர் சமாதியா? சித்தவித்தி சகோதரர்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்காதீங்க, நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். அப்போது நம்ம இந்த கேள்வியை கேட்கணும். உண்மையிலேயே சதா பிராணாயாம நிலை போகாமல் நாம் சமாதி அடைகிறோம் அப்படின்னா அங்கே எங்கேயோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சதா பிராணாயாம நிலை போகணும். ஒரு 6 மாத காலகட்டங்களாவது, ஒரு 12 ஆண்டுகள் சதா பிராணாயாம நிலையில் இருக்கணும். அப்படி தான் வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. 12 ஆண்டு காலம் சதா பிராணாயாம நிலையில் இருக்கும் பொழுது தான் உண்மையான உண்மையை நீ கற்றுக்கிற, தெரிஞ்சுக்கிற அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வந்து 12 ஆண்டு காலம் சதா பிராணாயாம நிலையில் இருக்கிறாங்க? இல்லையே. 3 வேளை சார் காலையில் பயிற்சி பண்ணார், மத்தியானம் சாப்பிட்டாரு, சாயந்தரம் சாப்பிட்டாரு, மறுநாள் காலையில் சமாதி ஆகிட்டார். அப்போ உண்மையிலேயே நாம் அந்த உணர்வுகளை அனுபவிச்சுட்டு தான் சமாதி ஆகிறோமா? இது $1 மில்லியன் கொஷின். உடனே இதை கேட்டவங்களும் அப்படியே கோபம் வரும். உண்மையை உணர்கிறதுக்கு தான் நாம் இந்த பூமியில் வந்திருக்கிறோம். அதுக்காக தான் சித்த வித்தையை நாம் வந்து எடுத்துருக்குறோம். அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயறதுக்கு தான் இந்த தற்சோதனை. இந்த தற்சோதனை உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உங்களை மனசை வந்து எஜிடேட் பண்ணுது அப்படின்னா, அப்போனா நாம் இன்னும் பக்குவமாகலன்னு அர்த்தம். அந்த பக்குவம் அடையிறதுக்காக தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ இது எதற்காக பேசுகிறேன்? இதே இந்த உலகில் இருந்துக்கிட்டு நான் என்னுடைய ஜீவனை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் வந்து ஒரு பதிவாக நான் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இது எனக்கு வந்து நாளைக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். நீ வந்து சதா பிராணாயாம நிலை குறைஞ்சபட்சம் 12 ஆண்டுகளாவது போயிட்டு
உன்னிலே இருக்கின்ற அந்த செல்களை வந்து சுத்த தேகமாக உன்னுடைய தேகத்தை மாற்றி உணவில்லாமல் வாழும் நிலை. சதா பிராணாயாமைக்கு வியாதி இல்லை, சதா பிராணாயாமைக்கு வந்து பசி இல்லை. அந்த நிலையை நீ அடையணும் அப்படின்னு எனக்கு நானே ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு வரையறை தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பாருங்கள். அப்படி இல்லையா, இது ஒரு தகவலாக எடுத்துக்கிட்டு கடந்து போங்க. ஏன்னா எவ்வளோ விஷயங்களை கடந்து போகிறோம், இந்த விஷயத்தையும் நம்ம கடந்து போகலாம். நன்றி, வணக்கம்.